செந்தில் பாலாஜியை கைது செய்யணும். என்ன காரணம்னா, இந்த குதிரை பேர வழக்கில் வந்து அவரை கைது செய்ய முடியல, ஒரு முன்ஜாமீன் வாங்கிட்டார். ஸோ இந்த டாஸ்மார்க் வழக்கில் எப்படியாவது கைது செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு ஹைகோர்ட்டில் ஒரு முன்ஜாமீன் போட்டாங்க. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் மோகனா அவங்களுடைய நீதியரசர் மோகனா பெஞ்சில் தான் இந்த விசாரணை இன்று விசாரணைக்கு வரும்போது நிலையில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நீதிபதி மோகனா வந்து இந்த விசாரணையிலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செந்தில் பாலாஜி நீ கைது செய்யப்படுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உச்சகட்ட பரபரப்பில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இந்த டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமாக இடி ஏற்கனவே விசாரிச்சது. அந்த விசாரணையின் தொடர்ச்சியாக தான் இந்த விசாரணையாக இருக்குங்கிறது தான் இன்னைக்கு முதல் குற்றச்சாட்டு. இது ஏற்கனவே இடி இது சம்பந்தமாக விசாரித்து முடிச்சிருச்சு. பழிவாங்கணும் ஒரே நோக்கத்தில் தாவேக அரசு ஒரு புதிய விசாரணையை ஆரம்பித்து செந்தில் பாலாஜி தரப்பில் கைது செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. அதனால் இந்த விசாரணையில் முடிந்த நிலையில் மீண்டும் ஒரு விசாரணைக்கு தேவையில்லை. செந்தில் பாலாஜியை ஒரு ஈகோவாக எடுத்து விஜய் பார்க்குற மாதிரி தெரியுது. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு, உங்களுக்கு எப்போ விசாரணைனாலும் அவரை கூப்பிடுங்க, விசாரிக்க வருவார். கைது செய்து தான் விசாரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவாக இருக்குது. தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம் சார். சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் இந்த டிவிஎஸ்சி ரைடு சம்பந்தமாக முன்ஜாமீனை வந்து தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம திரு செந்தில் பாலாஜி அவர்களோட தரப்பு போனாங்க. அதன் அடிப்படையில் இப்போ அண்மையாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல், கைது செய்ய தடை, முன்ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது பெரிய பரபரப்பான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். கரெக்டாக காரணம் என்னென்னா, இந்த தாவேகா எம்எல்ஏக்களை பேரம் பேசிய வழக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அதுக்கான விசாரணை முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்ன, கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு ஜாமீன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. செந்தில் பாலாஜிக்கு ஆல்ரெடி முன் ஜாமீன் கிடைச்சி கரெக்டாக இந்த வழக்கில் எல்லாம் ஜாமீன் கிடைக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா 41 இடங்களில் திடீர்னு சோதனை, விஜிலன்ஸு. குறிப்பாக கேட்டால் டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பான விசாரணை அப்படிங்கிற மாதிரி தான். செந்தில் பாலாஜியோடைய வீடு, அவர் எங்கே சென்னையில் வந்து இங்கே தங்கி தான் கையெழுத்து போட்டுட்டு இருந்தார் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த முன்ஜாமீன் விஷயத்தில். அங்கே போய் அந்த சம்மந்தப்பட்ட ஹோட்டலில் விசாரணை, அவருக்கு வேண்டிய நண்பர்கள், அதிகாரிகள் அப்படின்னு 41 இடங்களில் திடீர் சோதனை நடத்தியது விஜிலன்ஸ்னு வச்சுங்களேன். இதில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா 100 கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை. அதனால் உடனே அவங்களுடைய ஒரு முகாந்திரம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியை கைது செய்யணும். என்ன காரணம்னா, இந்த குதிரை பேர வழக்கில் வந்து அவரை கைது செய்ய முடியல, ஒரு முன்ஜாமீன் வாங்கிட்டார். ஸோ இந்த டாஸ்மார்க் வழக்கில் எப்படியாவது கைது செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு ஹைகோர்ட்டில் ஒரு முன்ஜாமீன் போட்டாங்க. முன்ஜாமீன் போட்டப்போ முன்ஜாமீனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு உயர்நீதிமன்றம். இல்லை உங்கள்கிட்ட விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க, அதனால் முன்ஜாமீன் தர முடியாதுன்னு சொன்ன உடனே கரெக்டாக செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து முன்ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தை அணுகுன பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் மோகனா அவங்களுடைய நீதியரசர் மோகனா பெஞ்சில் தான் இந்த விசாரணை இன்று விசாரணைக்கு வரும்போது நிலையில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நீதிபதி மோகனா வந்து இந்த விசாரணையிலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி தரப்பிலான சில வழக்குகளில் அவங்க ஆஜராகியிருந்தாங்க. டக்குன்னு அவங்க அதனால் நான் இதை முன்ஜாமீனில் நான் வந்து விசாரிச்சேன்னா சரியாக இருக்காதுன்னு அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பரபரப்பு. கரெக்டாக நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் தள்ளுபடி. அதே மாதிரி இந்த நிலையிலே பார்த்தீங்கன்னா, அவர் ஆஸ்பத்திரிக்கு போனவர் உடம்பு சரியில்லை, அவர் போகல. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட வரல செந்தில் பாலாஜி, தலைமறைவு, விரைவில் கைது அப்படின்னு அந்த ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்க நிலையில் இன்னைக்கு காலையில் தான் விசாரிக்குமா என்னன்னு தெரியல, நீதிபதி விலகல் ஒரே பெரிய உச்சகட்ட ஒரு பரபரப்பு. வேற யாரும் எதை பற்றி சிந்திக்கவே இல்லை. செந்தில் பாலாஜி நீ கைது செய்யப்படுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உச்சகட்ட பரபரப்பில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம்
நீங்கள் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைவர் மற்றும் அமர்வு ஜாய் மல்யா பக்ஷி ஆமாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அந்த ஆர்குமெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இது ஏற்கனவே பேசணும். என்ன பேசணும்னா, இந்த டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமாக இடி ஏற்கனவே விசாரிச்சது. அந்த விசாரணையின் தொடர்ச்சியாக தான் இந்த விசாரணையாக இருக்குங்கிறது தான் இன்னைக்கு முதல் குற்றச்சாட்டு. இது ஏற்கனவே இடி இது சம்பந்தமாக விசாரித்து முடிச்சு சில குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கும்போது தான் உச்சநீதிமன்றம் அதை தடை விதிச்சிச்சு. இல்லை நீங்கள் அதிகாரிகள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அதாவது என்னென்னா குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்கள நள்ளிரவுக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட விசாரிச்சிருக்கிறீங்க, அவங்க ஃபோனை நீங்கள் வந்து சீஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தோட குற்றச்சாட்டாக இருந்து அதனால் நீங்கள் விசாரணையை தடை விதிக்கிறோன்னு சொல்லி இடியுடைய விசாரணையை நிப்பாட்டிட்டாங்க. இந்த இடி கொடுத்த இந்த அஃபிடவிட்டுடைய அதே சாராம்சத்தின் அடிப்படையில் தான் 11 பக்க எஃப்ஐஆரை தமிழக விஜிலன்ஸ் போட்டிருந்தது. லஞ்ச ஒழிப்பு போலீஸ் தான் இந்த விசாரணையை ஆரம்பிச்சது. இதை தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் சுட்டி காட்டினாங்க. இல்லைங்க, ஏற்கனவே இடி கொடுத்த அஃபிடவிட்டை அப்படியே எடுத்து இவங்க எஃப்ஐஆரை போட்டு விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 90% விசாரணையை இடி முடிச்சிட்டாங்க. கரெக்டாக ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பழிவாங்கணும் ஒரே நோக்கத்தில் தாவேக்கா அரசு ஒரு புதிய விசாரணையை ஆரம்பித்து செந்தில் பாலாஜி தரப்பில் கைது செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. அதனால் இந்த விசாரணையில் முடிந்த நிலையில் மீண்டும் ஒரு விசாரணைக்கு தேவையில்லை. வேறு எதுவும் விசாரணை அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா சம்மன் கொடுத்தா கூப்பிட்டு விசாரிக்க போகிறோம், நாங்கள் வர்றோம், நாங்கள் அதுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படிங்கிறதா செந்தில் பாலாஜி தரப்பில் சொன்னவரை உடனே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குது. இப்போ பரபரப்புக்கு பஞ்சமில்லா வகையில் இப்போ அடுத்தடுத்து முன்ஜாமீன் வந்து அவர் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ அடுத்த வழக்கு எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நேற்று நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அவர் அமைச்சராக இருந்தது மதுவிலக்கு காயத்துறை அமைச்சர், இப்போ புதுசாக ஒரு குதிரை பேரத்தை முதல்ல ஒன்று போட்டு விட்டாங்க. அடுத்து இபியில் அடுத்து ஏதாவது வழக்க போட்டு அதில் அவரை நிச்சயமாக கைது செஞ்சே ஆகணுங்கிற ஒரு இதில் போவாங்களோ அடுத்த ஸ்டெப்புங்கிற ஒரு பயம். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கரூருக்கு போகிற சிஎம் போகிறதுக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த குதிரை பேரை வழக்கு போட்டாங்க. அதெல்லாம் கைது செய்ய முடியல. இப்போ சட்டமன்றம் கூட்டத்தொடருக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணுங்கிறது அடிப்படையில் தான் இப்போ டாஸ்மார்க் முறைகேடுன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டு அவரை தேட ஆரம்பித்தாங்க. அதில் இப்போ முன்ஜாமீன் வாங்கிட்டார். இப்போ 5ஆம் தேதிக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியல. ஆமாம், இப்போ நாளைக்கு 1ஆம் தேதி ஒரு 4 நாள் இருக்கு. அதுக்குள்ளே வேறு ஏதாவது வழக்கு போட்டு செந்தில் பாலாஜியை கைது செய்ய தாவேக்கா அரசு கடுமையாக முயற்சி பண்ணுமா, இல்லை கொஞ்சம் சோர்ந்து ஓரமாக உட்காந்துருமான்னு தெரியல. மல்லு கட்டுறாங்க, பயங்கரம் மல்லு கட்டுறாங்க. விளையாடுறேன் செந்தில் பாலாஜியை ஒரு ஈகோவாக எடுத்து விஜய் பார்க்குற மாதிரி தெரியுது. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு, உங்களுக்கு எப்போ விசாரணைனாலும் அவரை கூப்பிடுங்க, விசாரிக்க வருவார். கைது செய்து தான் விசாரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவாக இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே செந்தில் பாலாஜி எங்கேயும் போகக்கூடாது, அதனால் பாஸ்போர்ட்டை நீங்கள் வந்து ஒப்படைக்கணும்னு சொன்னப்போ அவர் ஏற்கனவே சொல்கிறாரு, இடி வழக்கு இருக்குங்கும் போதே நான் பாஸ்போர்ட்டு நான் வந்து அங்கே தான் இருக்குது, ஒப்படைச்சிட்டோம் நாங்கள் அப்படின்னு அதை சொல்லிட்டாங்க. அதனால் இந்த விஷயங்களில் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை, உச்சநீதிமன்றத்துடைய உதவி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்கள்கிட்ட வந்து நீங்கள் திருப்பி எங்கே அணுகலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவாகவே சொல்லிடுச்சு. அதனால் இதில் வந்து இனிமே வந்து தாவேக்கா டிவிகே அரசு வந்து இந்த விஷயத்தில் டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜியை டார்ச்சர் பண்ண முடியும். நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க, கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடும் பட்சத்தில் அந்த இடத்துல ஒன்றும் இல்லைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. குதிரை பேர வழக்கில் 2 பேர் ரமேஷ் அண்டு கார்த்தி 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் ஜாமீன் வந்து நேற்று வெளியே வந்தவங்க, அவங்க அப்படியே கைது செய்து அவங்களுக்கு அடுத்த வழக்கில் கொண்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் செந்தில் பாலாஜிக்கு நெருங்கியவர்கள், ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஏன் அந்த ஒரு வழக்கில் ஜாமீன் வாங்கிட்டு போகிறாங்க, வர்றாங்க, வந்து அடுத்த 1 ஹவரில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி திருப்பி அடுத்த வழக்கில் கொண்டு போகிறாங்கன்னு வச்சுன்னா எந்த நியாயம்? செந்தில் பாலாஜி அதே மாதிரி தான். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு அவர் கையெழுத்து போட வரும்போது இந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய பிளான். பட் அன்எக்ஸ்பெக்டடாக அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார், அடுத்த விஷயத்துக்கு முன்ஜாமீன் கேட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வேண்டுமென்றே குறிவைத்து ஒரு தாக்குதல் நடத்துறது மாதிரி தெரியுது. இது இந்த ஃபார்முலா விஜய் கடைபிடிக்கக்கூடிய இந்த பாணி அப்படியே பிஜேபியோட பாணி. எப்படி இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மாநில அரசு இருக்கும்,
அங்கே அந்த மாநில அரசனுடைய முதல்வர்கள் அன்பாப்புலர் ஆகணும் அப்படின்னா ஒரு வழக்கு போடுவாங்க. இப்போ கேஜ்ரிவால் எப்படி பண்ணாங்க, அடுத்து இவர் ஹேமந்த் சோரனை வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்க அவங்கள முழுவதும் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி மக்கள் மத்தியில இவங்க வந்து ஒரு வில்லனுப்பா, இவரு மக்களுக்கு சம்பந்தமா, இவர் வந்து மக்களுக்கானவர் இல்லை அப்படிங்கிற ஒரு முத்திரையை வந்து மக்கள் மத்தியில ஒரு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மோடி பாணி அப்படியே ஸ்பெஷலா வரும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா குதிரை பேர வழக்குல பாத்தீங்கன்னா நீதிமன்றம் கேட்குது, நீங்க என்ன ஆதாரம் கொடுங்க, செந்தில் பாலாஜியை நீங்க சேர்த்துருக்கிறீங்க, அவர் தம்பியை சேர்த்துருக்கீங்க, என்ன ஆதாரம்னா இல்ல அந்த பேரம் பேசின ஒரு இடத்துல இருந்திருக்காரு, அதே ஊர்ல தான் இவர் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எல்லாம் சந்திச்சிருக்காங்க, அதுக்கு ஃபுட்டேஜ் இருக்கான்னு கேட்டால் இல்லை அழிச்சிட்டாங்கிறாங்க. செல்ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஈரோடு பக்கத்துலேயே 2 பேருடைய செல்ஃபோன் டவரும் காட்டுது, ஒரே இடத்த காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் முன்ஜாமீன் அங்கே கிடைச்சது. இப்போயுமே பாருங்கள், இந்த வழக்குலையுமே இப்போ நீங்கள் 100 கோடி விஜிலன்ஸ் போட்டிருக்க அந்த எஃப்ஐஆர்லையுமே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு பர்டிகுலராக மெட்டீரியல் எதுவுமே இல்லை. அவர் ஏதாவது சீஸ் இருக்கா, இல்லை அவர் யாரையாவது கூப்பிட்டு சொல்லியிருக்காரா, அதற்கான ஆதாரங்களே இல்லை. செந்தில் பாலாஜி அந்த 5 வருஷத்துல 32 மாதம் தான் இருந்தார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் தான் இருந்திருக்காரு. பட் அவரை வந்து கார்னர் பண்ணது ஒரே ஒரு விஷயம்தான், அரசியல் காரணங்கள் தான். இடைத்தேர்தல் என்ன, இங்கே கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நம்ம மிரட்டி பார்த்துடலாம் உங்களுக்கு, செந்தில் பாலாஜி மட்டும் நம்மளால மிரட்டி வழிக்கு கொண்டாட முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமாக தான் அதை நான் பார்க்குறேன். இல்லை இவர் அப்படி விஜய் என்னதான் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இதில் கிடைச்சிரும், இதில் ஒரு 10 ஓட்டு நமக்கு கூட கிடைச்சிரும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை செய்வார். இல்லை அவருக்கு அப்படி என்ன இதில் ஒரு கணக்கு இருக்கும்? இல்லை அதுதான் சொல்கிறேன். அது என்னென்னா ஊழலை ஒழிக்கிறேன், பெரிய பெரிய ஊழல் முதலாளிகள்லாம் நான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்களா ஒரு இமேஜை ஏற்படுத்திக்கிட்டு வரக்கூடிய சட்டமன்ற பாத்தீங்களா டாஸ்மாக் வந்து தனியார்மயமாக்கிறதுக்கான ஒரு நல்ல அதுக்காக தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணோம். செந்தில் பாலாஜி தரப்புல நீங்க கண்ணுக்கே தெரியாம ஒரு என்ன வேணாலும் சொல்லலாம், 30,000 கோடி 40,000 கோடி என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு 30,000 கோடி வந்து பெரிய லெவல்ல முறைகேடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு ஆள் உள்ள இருக்காரு தெரியுங்களா, உள்ள பிடிச்சி போட்டேன் எல்லாத்தையும், அதனால என்ன பண்ண போறேன், சரி பண்ண போறதுக்காக ஒரு தனியார் மயமாக்க போறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்காக ஒரு செந்தில் பாலாஜியை பலிகடா ஆக்குறதுக்கான ஒரு முயற்சியாக தான் அதை நான் பார்க்குறேன். நீ உண்மையிலேயே ஆதாரத்தை எடுத்து போடலாம் பாருங்க, அவர் அங்கே எவ்வளோ எடுத்து இந்த இடம் வாங்கியிருக்காரு, இத்தனை இது பிளான் பண்ணியிருக்காரு, இங்கே சிங்கப்பூரில் வாங்கியிருக்காரு, பெங்களூரில் வாங்கியிருக்காரு, ஹைதராபாத், ஏதாவது ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அவங்க வீட்டிலேருந்து எடுத்துருக்கோங்க, பணம் எடுத்துருக்கோம், பெரிய லெவலில் அமௌண்ட் வந்திருக்கு, ஒரு உறவினர் ஒருத்தர் அவர் வீட்டிலேருந்து வாங்கியிருக்கோம் பெரிய அமௌண்ட்டு, இது எல்லாமே டாஸ்மார்க்லேருந்து வந்த காசு, எந்த விதத்துலையும் கிடையாது. எல்லாமே அதான் சொல்கிறேன், எல்லாமே பேப்பர் தான். இவங்களாம் இங்கே 5,000 கோடி, இங்கே 2,000 கோடி, இங்கே 100 கோடி, இப்படி ஒரு கணக்கு எப்படி உச்சநீதிமன்றம் எப்படி ஏற்றுக்கும்? கோர்ட்டு ஏற்றுக்காதில்ல ஐக்கியம். இதில் நீங்கள் அவங்களுக்கு எவிடன்ஸ் தானே வேணும், ஆதாரங்கள் இல்லைங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பட்டவத்தரமாக தெரிஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய செட்பேக் தான் இது. சார் இப்போ மக்கள் எப்படி பார்ப்பாங்க இதை? ஒருத்தரை வந்து சும்மா போய் அடுத்தடுத்து கேஸ் போட்டு வளர்க்குறாங்க, முன்ஜாமீனை வந்து இப்போதான் வாங்கியிருக்காரு, அதுக்குள்ள புது கேஸை போட்டு அதில் எப்படியா கைது செஞ்சு முடியலாமா? செந்தில் பாலாஜி அடுத்த கட்டத்தில் பெரிய லெவல் தலைவராக்குறாரு விஜய், அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே சொன்னோம் அதே தான். இப்போ நீங்கள் செய்ய சில பேர் முடங்கிடுவாங்க, செந்தில் பாலாஜி முடங்க மாட்டார், அடுத்தடுத்த விஷயங்கள் போகிறாரு. இதை வந்து அவர் என்ன நினைப்பாங்க, நீ என்ன அடித்து பார்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியல எங்கள் தலைவனு செந்தில் பாலாஜி தரப்பு ஒரு தரப்பு பேசுவாங்கல்ல, அவரை ஹீரோ மாதிரி பண்ணுவாங்கல்ல, அப்படித்தானே வரும். நீ அரசியலில் நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒதுங்கிடுவாங்க, சத்தம் இல்லாமல் போயிடுவாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க. நான் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணுது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க, சத்தம் இல்லாமல் போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். சில பேர் அப்படி இல்லை, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ண அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் போகும். என்னை பொறுத்தவரை இது அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ சட்டசபையில் முதலமைச்சர் சில விஷயங்கள் எதிர்பார்த்துருப்பாரு, ஏதாவது ஒரு வழக்கில் நிச்சயமாக செந்தில் பாலாஜி கைது பண்ணுறோம், சட்டசபையில் ஒரு ஃபயரிங் ஸ்பீச் கொடுப்போம், அந்த ஃபயரிங் ஸ்பீச் மூலியமாக டாஸ்மாக் வந்து நான் வந்து யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ அவெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டோம், அதுக்கப்புறம் ப்ரைவேட்டைசேஷனுக்கு இது ஒரு நல்ல சூப்பர் சாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் பண்ணி வச்சுக்கலாம் மேபி. இப்போ அடுத்தடுத்து வந்து நீ கோர்ட்டுக்கு போய் உடைக்கிறோம் தடைகளை, இந்த அரசு இயந்திரங்களை துஷ்பிரயோகம் பண்றாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி தடைகளை உடைச்சு வரும்போது
இப்போ விஜய் சட்டசபையில என்ன கண்டென்ட் மாற்றி ஆகணும். இப்போ அவர் இப்போ என்ன பண்ணணும், வேற யாராவது இழிச்சவாய் ஒருத்தரை பிடிச்சி போட்டு அவரை ஏதாவது கேஸை போடுறதுக்கான வேலைகளை பார்க்கணும், அவ்வளோதான். செந்தில் பாலாஜி சுத்தப்படாது போல் இருக்கே அப்படின்னு அவரை கொஞ்சம் ஒதுங்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வேற ஏதாவது போவாங்க, வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது போவாங்க. அப்படித்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வேற என்ன பண்ணுவீங்க இதில்? நீங்கள் தொடர்ந்து மல்லு கட்டிங்கன்னா கோர்ட்டும் நல்லா பார்க்கும், மக்களுக்கும் நல்லா தெரியும். செந்தில் பாலாஜின்னு இனியா இதுக்கு அவரையே போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அது உங்களுக்கும் ஒரு மைனஸ் ஆகிடும்ல. ஸோ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. விஜய் என்ன ஐடியா வச்சுருக்காரு, இல்லை விஜய்க்கு யார் என்ன மாதிரி ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ ஒருவேளை சட்டசபையில் இந்த 4 நாளில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஈபி அடுத்து நீங்களே இப்போ 5ஆம் தேதி கூட்டத்தொடர். இப்போ முதலமைச்சர் நிச்சயமா அவரோட உரையும் இருக்கும், கூட்டத்தொடர் துவங்கும், பட்ஜெட் இருக்கும், அது ஒரு பரபரப்பான ஒரு விவாதத்துக்கு உள்ளாகும். அவர் ஆப்போசிட்ல செந்தில் பாலாஜி அவங்க அங்க அந்த அமர்ல வந்து இருக்கிறாரு. அப்படிங்கிற போது அந்த சினாரி எப்படி இருக்கும்? நம்ம என்ன நினைச்சா உள்ள தூக்கி வைக்கணும், ஒரு எதிர்த்தாப்புல நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த சபையில இருக்காரு. எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியிலேயே பாத்தீங்கன்னா பலரும் வந்து விஜய்கிட்ட ஒரு முதல்வருங்கிற அந்த சீட்டுக்கு எல்லாம் வணக்கம் சொன்னாங்க. சீனியர்கள்லாம் இருக்காங்க. ஓபிஎஸ் சொன்னாங்க, இதுல குறிப்பா இபிஎஸ் வணக்கம் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்லல. பட் வணக்கம் சொன்ன திமுக பிரமுகர்களும் இருக்கிறாரு. ஓபிஎஸ் சொன்னாரு, ஓபிஎஸ் இருந்தார். பட் செந்தில் பாலாஜி வணக்கம் சொல்லல. ஆமா ஆமா, அவர் விடல் பண்ண அவர் வந்தாரு, போயிட்டாரு. ஸோ இதுதான் அவங்களுக்கு, இதெல்லாமே அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல். நீங்க இன்னைக்கு எல்லாமே பவர் இருக்குங்க, அன்னைக்கு பவரே இல்லாதப்போ பாட்டு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பண்ணவர் இப்போ எல்லா பவரும் அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு போலீஸ் அவர்கிட்ட இருக்கு, என்ன வேணாலும் வழக்கு போடலாம், என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் போடலாம்னு முயற்சி பண்ணுறாரு. அதுதான் நீங்கள் அவருக்கு பெரிய லெவலில் ஐடியா கொடுக்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த விஷயங்கள்ங்கிறது தான் இதை அவருக்கு ஒரு பெரிய செட்பேக்காக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு இது வந்து மக்கள் இஷ்யூஸை வந்து டைவர்ஷன் பண்றது, அது தாவைக்க கை தேர்ந்ததா இருக்கு அப்படிங்கிற விஷயம். இப்போ நம்ம இந்நேரத்துக்கு நம்ம எதை சின்சியரா டிஸ்கஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னா, 3ஆம் தேதி முதல்வர் கர்நாடகாவுக்கு போய் டிகே சிவகுமாரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறாரு, கூட புஷி ஆனந்த் போறாரு, இன்னும் அவங்களோட சகாக்கள்லாம் போறாங்க. இது கூட்டணி கட்சிகளாலே சிபிஐ சிபிஎம் வெறுக்கிறாங்க, போகாதீங்கன்னு கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. விசிகா வன்னியரசு அமைச்சர் சொல்லிட்டாரு, இன்னும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. தமிழகமே ஒரு குரல்ல இருக்கும் போது இல்ல நான் போவேன் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன அரசியல் 13 பேர் டீம் போகுது ஸ்பெஷல் ஃபிளைட்ல. ஸோ இப்போ இதை பேசியிருக்கணும் நம்ம. அப்போ இதுல இந்த அரசியல்ல டைவர்ஷன் பண்றதுக்கு இப்படி ஒரு டாக்டிக்ஸ் 3 லட்சம் குடும்பத்தில் உள்ள யூனிட்ல பலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மின் கட்டணம் குளறுபடி. என்ன குளறுபடி, நீ குறுவை வந்து சாகுபடி இல்ல, தண்ணி இல்ல, பிரச்சனைகள் டெல்டாலாம் கருகி சுத்தமா இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ல போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதை பத்தி சிந்திக்கல. 2வது தேர்தல் அறிக்கையில வந்த பல திட்டங்களை இன்னும் எதை பத்தியுமே அவங்க சொல்லல. நீங்க ஏற்கனவே விவசாய கடன் குளறுபடி இன்னும் இருக்கு. என்ன 50,000 20,000 30,000 போயிட்டு இருக்காது. என்ன நீங்க சொன்னீங்க விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி, நீங்க இப்போ 50,000 1 லட்சம் கொண்டு ஒரு கணக்கில் போயிட்டு இருக்கீங்க. அதில் ஒரு அதிருப்தி இருக்குது பப்ளிக்கு. அது இல்லாமல் கூட்டணி கட்சிகள் கடுமையான அதிருப்தி இருக்குது. இதெல்லாம் விட்டு செந்தில் பாலாஜி உங்களுக்கு என்னங்க இருக்குது, பொழுதனைக்கும் மல்லு கட்டிட்டு இருக்கீங்க. நீங்கள் மற்றதை பாருங்க, நீங்கள் குறுவை சாகுபடி சார் ஒரு லீடர் அவருக்கு ஏற்ற லீடரோட ஃபைட் பண்ணுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் 96ல் இதே டிவிஎஸ்ஐ வச்சு அம்மையா ஜெயலலிதா அவர்களை வந்து கைது செய்யும் போது அப்போ அவருக்கு ஈக்குவலான ஒரு லீடரை வந்து மோதுறாரு. இவர் லீடர் சப்பார்டினேட் கூட வந்து இல்ல. அதுதான் சொல்றேன், நீ அது அவருக்கு ஒருவேளை அங்க சட்டமன்றத்துல வணக்கம் சொல்லங்கிற வருத்தமா நம்ம கூட தெரியல எனக்கு. என்னடா அது வந்து வணக்கம் சொல்லு, நீ அது கரூர் சம்பவம் அவர்கிட்ட செந்தில் பாலாஜி வந்து ஒரு மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க யாரோ. என்ன ஆதவார்ஜின்னு சொன்னார்ல, கரூர்ல வந்து எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு சொன்னதுக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல. அவர் சொன்னதுக்கு அந்த கணக்கு இதுதான் செந்தில் பாலாஜியை முடக்கணும், விடமாட்டோம். செந்தில் பாலாஜி ரவுடின்னு சொன்னவர் அவர். கரூர்ல செந்தில் பாலாஜி ரவுடி இல்லையான்னு பேசினவர். அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில செந்தில் பாலாஜியை இவர்களால ஒரு உருவகப்படுத்தி அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில் தோல்வி அவங்களுக்கு தான், செந்தில் பாலாஜிக்கு வெற்றியா கிடைக்கும். அதுதான் மாற்றம் இல்லை, அதுதான் உண்மை. நிச்சயமா சார். திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியிருக்கிறது. கைது செய்யவும் தடை செய்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது.
இனி அடுத்து ஒரு வழக்கு போடுறாங்களா இல்லை சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு செந்தில் பாலாஜி அவரோட பிரசன்ஸ் இருக்குமா எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அடுத்த மாதம் முதல் வரக்கூடிய நாட்களில் நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை பயந்து. நன்றி.